இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? லுலு சாப்பால இருந்து கோஸ்ட் ஹவுஸ்னு ஒரு வீடியோ கேட்டுட்டே இருக்கீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கோஸ்ட் ஹவுஸ் என்ன இது? ஏதாவது படமா? தெரியலையே. இவங்களே ஏதாவது ஓ, பேய் வீடுங்க. முன்னாடிக்குள்ள பேய்னா அப்படிதான் வரும். எனக்கு தெரியும். பாட்டு பாடம். ஓ, அந்த காலத்துக்கு கெட்டப்பியா? காவா? ஆமா. ஏதோ பாடுறாங்க. ஓ, காப்பிரைட்னால வரல போல. என்னடா காக்கான்னு சவுண்ட் வருது? நானே ஒரு வேன் போட்டிருப்பாங்க செஞ்சு அது காப்பிரைட் வந்துருக்கோம். அதான் என்னடா பாக்கியராஜா? ஆமா, எவ்வளவு நல்லா இறங்கி பாட்டு ஓடிட்டே இருக்க மாதிரி. அவர் தான் பயங்கரமா இருக்காரு. நல்லா பாடுறா, கொப்பனாக்கு போறான். அவன் பாக்குறதுக்கு பேய் மேலே போறான். பொண்ணை பார்த்து கொக்கால குடுத்தவள பேய் வந்துக்குதுடா. என்னடா சொல்ற? ஆமாடா, தலையில பல்லு வச்சுக்கிட்டு வெள்ள போட கட்டிட்டு பாத்து பாத்துக்குதுடா. ஐயோ, டேய் வீட்டுக்குள்ளார பேய் வந்துருச்சாமா? எல்லாரும் வாங்கடா போய் துரத்தலாம். டேய் வாங்கடா, பேசலாம் போலாம். மனோகர் தான் ரொம்ப பாத்தியா அவருக்கு? வீட்டுக்குள்ளே பேய் வந்துச்சு, இப்ப என்னடா பண்றது? ஆமாண்டா, பேய் எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? அவங்க வீட்டுல குழம்பு செஞ்சிருக்க மாட்டாங்க, வாங்கிட்டு போலன்னு வந்தது. நானும் உங்களோட தாத்தா இருக்கிறேன், எனக்கு மட்டும் இன்னொரு தெரியும். ஏடா இப்படியே கசகச பேசிட்டு இருந்தா எப்படி? நான் ஒரு ஐடியா சொல்றேன். சிலுவையை பார்த்தா பேய் பயந்துரும். எப்பா, சிலுவை தான் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கானே, அவனுக்கு எப்படி கூட்டு வருது? முட்டா பையல, நான் சொன்னது உன் ஃப்ரெண்டு சிலுவை இல்ல, பாதிரியார் கையில வச்சிருப்பாருல்ல, அந்த சிலுவையை சொன்னேன். ஆமாண்டா, பாதரை கூட்டு வந்தா பேய பிரமாதமா ஓட்டுவாரு. பாதருக்கு சைக்கிளே சரியா ஓட்ட தெரியாது, அரைப்படம் வச்சு கீழே ஊத்துவாரு. அவரு எங்க பேய ஓட்ட போறாரு? இங்க பாருங்க, பேய்க்கு செருப்பு சீவ கட்டனா ரொம்ப பயம். அதனால நம்ம வீட்டுல இருக்க செருப்பு சீவ கட்டையெல்லாம் கொண்டு நீங்க போட்டா பேய் வராது. பேய் வராது, ஆனா உன் செருப்புல இருந்து சாணி நாத்தம் வருமே. ஐயோ பகிரஜி, நீ ஒன்னும் பயப்படாத. போலீஸுக்கு போன் பண்ணி நம்ம வீட்டுல பேய் இருக்குதுன்னு சொன்னா அவங்க வந்து பூச்சின்னு போவாங்க. அப்படியே அவங்க வந்தாலும் பேய்னு உன்னதாடா பூச்சி போவாங்க. ஏண்டா கரபாதிர பூச்ச நாய, பேய்க்கெல்லாம் எவனாவது பள்ளிக்கு போன் பண்ணுவாடா. டேய் முதல்ல செருப்பு சீவகட்டையெல்லாம் ஏத்து வந்து போடுறா. டேய் போய் முதல்ல செருப்பு சீவகட்டையெல்லாம் கொண்டு போடுறா. டேய் முதல்ல செருப்பு சீவகட்டை கொண்டு போடுறா. டேய் முதல்ல செருப்பு சீவகட்டை இல்ல பாரு, பாத்தி பாத்தி தொடப்பத்தை சீவ கட்டன்றாங்க. நாலு பேருக்குமே பயமா தான் இருக்கு, அதனால நாலு பேர் சேர்ந்தே போய் எடுக்கலாம். தொடப்ப கட்டனா திட்டமா இருக்கும். அந்த மாத்தி பாடுயாடா, செருப்பு சீவ கட்டடா, நானே போய் எடுத்துட்டு வரேன். கீழ பத்திரம் புரியடா நானே. இங்கதான் நிக்கி. பேய் வச்சு பயமுறுத்துனா அவனுங்க காலி பண்ணிடுவானுங்க பார்த்தா ஒரு பேர் பயந்தமே தெரியலையா? ஓ பிளான். ஆமா பயமுறுத்துற. நல்லா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள குறுக்க
நடந்துட்டு இருக்கவனமா குறுக்க நடக்க சொல்ல நடக்கிறேன். ஆனா சிரிக்கலாம் முடியாது. ஏன்? சிரிப்பே வராம எப்படியா சிரிக்கிறது? அதுக்காக கவுண்ட் பண்ணி வடிவேல பின்னாடி அனுப்ப முடியுமா? போமா. போலையா? ஆனா பேசின காசுக்கு மேல 6000 ரூபாய் போட்டு கொடு. ஏடி ஏசி வச்ச கோலிஸ் வண்டிக்கு கிலோமீட்டருக்கு 4000 ரூபாய் தான் கேக்குறோம். நீ என்ன 6000 ரூபாய் கேக்குற? அப்ப அந்த பாலிஸ்க்கு வெள்ளை புடவை கட்டி வீட்டுக்குள்ள சுத்த விடு. நான் வரேன். ஆமா. நீ கேக்குற காசை குடுக்கறமா? போய் வாய முழுத்து. இப்ப எப்படி வந்து பாப்போம்? மறுபடி பாட்டா டீம் பண்ணாரு. தட்டு பேருக்கு ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுது? அதான் ஆமா. அதான் யோ, மரவாசம் பண்ற பொம்பளை எல்லாம் கூட்டு வந்து பேய் வாசம் போட்டா இப்படித்தாயா? இங்க பாரு, பெருக்கி கூட்டி தள்ளிட்டு இருக்கான். இப்ப என்னங்க பண்றது? கோலமா கொண்டு போய் கொடு, பார்த்து தச்சு கோலம் போடும். ஏப்பா, செருப்பு சீவகட்டையெல்லாம் பார்த்தா பேய் பயப்படுன்னு ஜாலியா பெருகிட்டு போகுது. ஆமாடா, நல்ல பேயா இருக்கும் போல இருக்குது. அதான் பெருக்கிட்டலாம் போது. சொல்லி இந்த நம்ம ஜட்டி பண்ணிலாம் துவைச்சிட்டு போயிருக்கோமே. ஜெட்டி போடாத நான் எல்லாம் ஜெட்டி போட்டு போயிருக்கேன். இதெல்லாம் நீ தாங்க மாட்டே பாக்குறச்சே. பாவம், யார் பெத்த பேயோ நம்ம வீட்டையெல்லாம் வந்து பெருக்கிட்டு போகுது. நாளைக்கு முதல் வேலையா பாத்ரூம் ரொம்ப நாடி போயிருக்குது. அதை சுத்தமா கழுவி வைக்கணும். என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு கேட்டு. பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஜாலியா. ஏய், வீட்லயே நானும் பாத்துருக்கேன். வந்ததுல இருந்து இந்த ஒரே பாட்டே பாட்டு சொக்க பாத்துக்கிறேன். வேற பாட்டு பாரு. ஐயா, இந்த பாட்டெல்லாம் பாடணும்னு எங்க சங்கத்துல சட்டமே போட்டுக்கிறாங்க. தெரியாம தான் கேக்குறேன். சாவும் போது மட்டும் கலர் கலர் புடையா கட்டி சாறீங்க. ஆனா செத்து பேயா வரும்போது மட்டும் உஜாலாக்கு மாறின மாதிரி போயிட்டு உங்க வீட்டுல வரீங்க. ஐயா, நான் இங்க வர சொல்ல இமாமரிய சருகப்பட்ட பட்டு போட தான் கட்டின்னு வந்தேன். இந்த ஹவுஸ் ஓனர் இத்த கொடுத்து கட்டி சொல்லிட்டு அவர் சொன்னார், படிக்க சொன்னாரா? டேய் சும்மா இருடா. அது ஒரு விதவை பேய். அதான் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு. ஏமா நான் வேணா உனக்கு வாழ்க்கை கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வாடகை கொடுங்கடா, அப்புறம் வாழ்க்கை கொடுக்கலாம். பேய வச்சு பயமுறுத்தி உங்களை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா சொட்டை. ஓஹோ, கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாய் என்னன்னா அதே உஷார் பண்ண பாக்கலாம். அப்படின்னா இவ்வளவு நாளா இந்த பொண்ணை வச்சு எங்களை ஏமாத்திக்கிறீங்க. டேய், 3 வருஷமா வாடகை தராம நீங்க என்ன ஏமாத்துறீங்க. கொஞ்ச நேரம் நான் ஏமாத்த கூடாதா? வாடகைடா, வாடகை வாடகைன்றீங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும். தெரியும். இது வரைக்கும் உங்க வாடகை பணம் மொத்தம் 20,000 ரூபாய் இருக்கு. அப்படின்னா ஆளுக்கு 5000ன்னு எங்க 4 பேருக்கும் சரிபாதியா பிரிச்சு கொடுத்துருங்க. டேய், நீங்க தான்டா எனக்கு 20,000 கொடுக்கணும். நாங்க எப்ப உங்களை 20,000 ரூபாய் வாங்கினா நீ வாங்குறப்பா. அப்புறம் எதுக்கு எனக்கு தரணும்? ஐயோ, எனக்கு கொடுக்க வேண்டிய 20,000 வாடகை பணத்தை கேட்டப்பா. அப்படி கேளு. அடுத்த மாசம் சேர்த்து வைக்கோ. போன மாசம் இதே மாதிரி தானே சொன்னீங்க. அப்ப இந்த மாசம் வேற மாதிரி சொல்றோம். தம்பி போயிட்டு அடுத்த மாசம் வாங்கிக்கப்பா. என்னடா வாடகை கேட்க வந்தா வெறுப்பேத்துறீங்களா? உன் 20,000 ரூபாய் மூச்சில சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? பேங்க்ல போடுவேன். பேங்க்ல போட்டா 200 ரூபாய் வட்டி வரும். 200 ரூபாய் நாங்க குடுத்துட்டு போறோம். டேய், அப்ப வாடகை வட்டியும் கொடுப்பாங்க வாடகையும் கொடுப்பாங்க. பாருங்க ஹவுஸ் ஓனர், உங்களுக்கு வாடகை வேணுமா இல்ல வட்டி வேணுமா? எனக்கு வாடகை தான் வேணும். அப்படின்னா முதல்ல இருந்து வருவோம். டேய், நீ தானே முதல்ல ஆரம்பிச்ச, பேசுறான். வாடகை வாடகைன்னு கேக்குறியா? அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஐயோ, டேய், போதும் நிறுத்துங்கடா. இந்த வருஷம் பர்த்டேய ஒரு வித்தியாசமான முறையில செலிப்ரேட் பண்ணலாம். நான் ஒரு பாட்டு போடுறேன். அந்த பாட்டுக்கு நீங்க 3 பேர் ஆடணும். ஓகே? டேய், போய் பாட்டு போடுறேன். காதல் மல கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். டேய், இவனாவது பரவாயில்ல ஒரு சும்மாதான்னா. நீ இன்னும் மளிகைகள்ல போட்டது வச்ச மாதிரி இப்படி 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 ஆண்டுக்கிறேன். நான் ஆட பாரு. எல்லா பாட்டுக்கும் அதேதான். கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். யாரோ சொன்னார். காதல் மல கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். யாரோ சொன்னார். ஐயோ, என்னாச்சு? மேல பாடி கிடக்குதுடா. 36 தானே பக்கத்து வீடு ஆண்டியா இருக்கும். எடுத்து என் வீரனை நாளைக்கு குத்துறேன். கொடான் கோயால கோவேரி கையில எட்டு வாதிங்க. அங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான்டா. எங்க போற? தேங்காய் பத்தா இருக்கா கத்தி?
இல்லைன்னு சொன்னீங்க, அவன் வயித்துல கத்தி இருக்கு, அதான் எடுக்க போறேன். டேய் உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? போலீஸ் கிட்ட மட்டும் நம்ம கையிலே கிடைச்சதுன்னா நம்மள கூண்டோட அள்ளிட்டு போயிடுவாங்க. கையில அழிக்கிறேன். கையில ரேகை இருந்தா தானே போலீஸ் பிடிக்கும். அதான் எல்லா ரேகையும் அழிச்சிட்டு இருக்கிறேன். அப்படியே 2 கையை வெட்டிக்க வேண்டியதானே? 2 கையை வெட்டிட்டா சோறு எப்படி சாப்பிட்டு? வேலை வெட்டிக்கு போனன்னு உனக்கு தோணல? சோறு துண்டுறதுலே தான் அப்படியே கசகசன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் வந்து உங்க 3 பேரையும் தான் புடிச்சு போவான். ஏன்னா உங்க வீட்டுல தான் கொலை நடந்திருக்குது. நீ இந்த வீட்டுல தான்டா இருக்கிற. இன்னும் 3வது மனுஷன் பேச. நோ அங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. ஏற்கனவே இந்த வீட்டுல 3 பேர் இருக்கும்போது நான் எப்படி 3வது மனுஷன் ஆக முடியும்? நான் 4வது மனுஷன். எனக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படின்னு பார்த்தா அங்க படுத்து கிடக்குறானே அவன் 5வது மனுஷன். எவ்வளவு அமைதியா இருக்கிறான். உன்ன மாதிரியா தொணத்தொணன்னு பேசிட்டு இருக்கிறான். ஏண்டா டேய், நம்ம வீட்டுல ஒருத்தன் செத்து கிடக்குறான், அக்கம் பக்கம் இருக்கிறவன் பார்த்தா நம்ம தான் சாவச்சோன்னு சொல்லுவான். வாங்கடா பாடியை எடுத்து போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல மறைச்சிடலாம். டேய் நீ கையை பிடிங்க, நான் காலை பிடிக்கிறேன். நான் எதை பிடிக்கிறது? நீ எதையாவது புடுறா. ஐயோ செத்துட்டான்னா சொன்னான். ஏன்டா வாய வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே? ஆமாங்க செத்துட்டான். இவங்க அப்பா செத்துட்டான். அந்த சோகத்துல இவன் குஷ்டி போதை ஆயிட்டான் சொல்றீங்க. பொருள் மாறி போச்சு. கமல் எப்படி பா இதெல்லாம்? அதெல்லாம் அதுவா வரதுடா. நீ என்கிட்ட இது பஞ்சதந்திரம் வந்துக்கிறவன சமாளி. அதெல்லாம் சரி. வயித்துல என்ன கத்தி? இது சூட்ல வந்த கட்டி 2 இளநீர் சாப்பிட்டா சரியா போயிடும். நான் அதை கேட்கல. இவன் வயித்துல எப்படி கத்தி வந்தது? நான் அப்பவே இவன் வயித்துல இருக்கிற கத்தி எடுக்க போனேன். நீ தான் வேணான்னு. இப்போ ஐயோ கைராக கைராக கீராகன்னு எவனாச்சும் நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்களா? நீங்க எல்லாம் எங்க இருந்தா பாஸ் பண்ண போறீங்க? எல்லாமே இந்த வருஷம் ஃபெயில் தான். இன்னும் போயிட்டாரு. பயிலேன்றான், அவன் பாட்டுக்கு போய் நேக்குறான். லூசி கம்நாட்டியா இருப்பான் போல. இதை நீ சொல்ற. ஆமா. ஐயோ அது வந்து என்ன திருதுன்னு முடிக்கிற? என்னது? எக்ஸ்பைர் ஆயிடுச்சு சார். எஸ் 2005 வருஷம் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. இப்போ 2006 வந்துருச்சு. இந்தா புது கார்டு மாத்து. இததான் மாட்டீங்களா கேட்டீங்களா? நான் என்னமோ வேற மாதிரி நினைச்சிட்டேன். அம்மா ஏதோ பேட் ஸ்மெல் வருது. சார் அந்த பக்கம் போவாதீங்க சார். ஏன்? பாத்ரூம் கதவு திறந்துருக்கு, ஒரே நாறுது. இந்த நாத்தம் எனக்கு தெரியா? வேற ஏதோ நாத்தம் வருதுயா. டேய் பில்கட்ஸ், கஷ்டமா இருக்குது, ஒரு கை குறையுது வாடா. என்ன ஒரு கை குறையுதுங்கறான்? சீட்டாருங்களா? ஹவுஸ் ஓனருக்கு சீட்டான்னா பிடிக்காதுன்னு தெரியாது? சார் அது எப்படி ஹவுஸ் உங்களுக்கு ஓனர் தெரியும்? I போலீஸ். know everything. I'm police of the DH of the Inspector of the Police. இன்ஸ்பெக்டர் வந்துக்கிறாரு, ஏன்டா முதல்ல சொல்ல? இவர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லப்பா. டேய், இப்பதான் Inspector of Police of the DH of the அடப்பா Police. ஆமாப்பா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் டிஎஃப்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாரு. அடி, பொறுமைக்கு பட்டா நாதார. இப்ப சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இவனை கொலை பண்ணிட்டீங்க. உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்றேன். ஆன்சர். பணம் பேசுது. இவன் பேசுவான், ஆடுவான், பாடுவான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா இவன் நான் செட் பண்ண போனான். எங்கடா இவன்? ஓனரா? போனோம். சூப்பர் ரைமிங் சார். ரைமிங்க அதெல்லாம் இருக்கட்டும். இவனை நீங்க தான் கொலை பண்ணீங்க, உள்ள தள்ளிட்டான். இல்ல ஒழுங்கா என் வாடகை பணம் தெரியும். அட கடவுளே. எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்ப? சாகலையா? இப்ப பாரு, இப்ப செத்துட்டான். இப்ப ஒழுங்கா வாடகை பணம் கொடுக்குறீங்களா? கொடுப்போம். உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். What do you mean? ஐ மீன் செத்து போயிட்டான் எத்திலிமே. Sorry, I'm Brahmin. டேய், உனக்கு எங்க போனாலும் கிடைக்காதுடா ஜாமீன். நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சும்மா ஏதோ படம் இவங்க ஏதோ ஏதோ இல்ல try புதுசா ஏதோ பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இது சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு வாடகை யோசிச்சு வாங்குறதுக்கு அவ்வளவு செலவு பண்றது. அதான் பேயின்னு தெரிஞ்சோம், விதவையா இருக்க நானும் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஓகே, இமீடியஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.